Hi everyone, this is Malar here. இப்போ வரைக்கும் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ எப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலில் இருக்கும். அண்ட் தென் ஒரு ரேஞ்சுடைய பிரேக் அவுட்டை பற்றி பார்த்துருப்போம். சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் ஆல்ரெடி வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ எதுக்கு இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து இப்போ நிஃப்டி ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ஸோ நிஃப்டியில் வந்துட்டு ஒரு மாதிரியான செட்டப் இருக்கும். ஒரு கிளைண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ட்ரேடர்ஸ்க்கும் வந்து ஒரு செட்டப் அவங்க வச்சுருப்பாங்க. ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பேசிஸில் இருக்கும். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து இருக்கும். ஸோ அவங்க ட்ரேட் பண்ணுற அந்த வால்யூம் பொறுத்து இருக்கும். ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து டிஃபர் ஆகும். எல்லாருமே வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம அவங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்க இண்டிகேட்டர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ரிவர்சல் ட்ரேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு மார்க்கெட் இருக்குது, இப்போ நிஃப்டி மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, ஸோ இது இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி டேக்கு பார்க்கும்போது கேப் டவுனில் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பெருசாக மொமெண்டம் இல்லை, கொஞ்சம் நமக்கு நியூட்ரலில் இருக்குது மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி நியூட்ரல் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருப்போம். அட் த சேம் டைம் ஸோ இப்போ இங்கே கேப் அப் ஆகி இங்கே நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்க ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு இண்டிகேட்டர் தான். அந்த இண்டிகேட்டர்லேயே கொஞ்சம் நம்ம அப்டேஷன்ஸ் கொடுத்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்து மேபி இப்படி இருந்தாலும் நம்ம அதில் வந்து ட்ரேட் பண்ணி நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இண்டிகேட்டர் தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Disclaimer: this channel is only for educational and informational purposes only. Always do with your own research. That indicator is nothing but EMA. So exponential moving average. இந்த இண்டிகேட்டர் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து காமனாக ஒரு இஎம்ஏ லைன் இருக்கும். அந்த இஎம்ஏ லைனுக்கு மேலே ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஎம்ஏ லைனுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா அந்த க்ரீன் கேண்டோடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கணும். அதோட வைஸ் வருஷா தான் செல்லுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இண்டிகேட்டர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை போய் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த சேம் இஎம்ஐ இண்டிகேட்டரில் ஒரு ரிவர்சல் கண்டென்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குது, ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னும் போது அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியே நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருப்போம். ஸோ மேக்ஸிமம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் வந்து ஒரு ரிவர்சல் ஜோனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு ரிவர்சல் இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது, இதை வந்து புல் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு புல் பேக் கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்து ஒரு சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுற பர்சன்ஸ் ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேம் இந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. நிஃப்டி ப்ராடக்ட்டில் எப்படி பண்ணணும், ஷேர்ஸில் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ராடக்ட்டில் பார்த்துருப்போம். இப்போ நிஃப்டி சார்ட் எடுத்துக்கிறீங்கன்னா நார்மலாக ஒரு இஎம்ஐ இண்டிகேட்டர், இது காமன் ஒரு இஎம்ஐ இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஎம்ஐ இண்டிகேட்டர் அப்படின்றது நம்ம என்ன இஎம்ஐ கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து அந்த கேண்டிலுடைய வெயிட், அதோடைய ஆவரேஜ் ப்ரைஸை பொறுத்து நம்ம சார்ட் கூடவே அது வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இங்கே உங்களுக்கு நியூட்ரல் மார்க்கெட்டாக இருக்குன்னும் போது அந்த கேண்டில்ஸ் கூடவே அந்த லைன் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது, மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இஎம்ஐ இண்டிகேட்டர். இஎம்ஐ பற்றி நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன ரிவர்சல் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் நான் இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் அப் பண்ணுறேன். ஸோ இதில் ஓப்பன் அப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இங்கே நான் இண்டிகேட்டர் லைன் சேம் நம்மளோட இஎம்ஐ லைன் மாதிரி தான் இந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரோட அக்சஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இதை எப்படி ஆட் பண்ணணுன்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்து நீங்கள் அந்த சார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே நம்ம நார்மலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்குறோம்ல. ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ஸில் நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ ஃபேமஸாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கு எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதோடைய ஃபியூச்சர்ஸ் சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுடைய இஎம்ஐ லைன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டரில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் நான் இப்போ இதுலேயுமே சொல்கிறேன், நம்ம ஸ்ட்ராட்டஜி இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இஎம்ஐ கண்டிஷன் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும்.
அதோட இன்ட்ராடே செஷன், மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரேட் பண்ணலாம், லாங் ஒன்லி, ஷார்ட் ஒன்லி ஆப்ஷன் இருக்கும், டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ், இவ்வளோ பராமீட்டர்ஸும் நம்மளோட இண்டிகேட்டர்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இதை வச்சு கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு கம்ப்ளீட் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மெயின் திங் இருக்கிறது என்னென்னா டிசிப்ளின். ஸோ ப்ராப்பராக எந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த ட்ரேடிங்கில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பெரிய சீக்ரெட். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி ஃபாலோ ஆகும், எப்படி இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் இப்போ ஒரு இஎம்ஐ லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இஎம்ஐ லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் இருந்து நான் ஆல்ரெடி சொன்னது இது ஒரு புல் பேக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ புல் பேக்கில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் கீழே வந்து இஎம்ஐ லைனுக்கு கீழே டச் இல்லாத ஒரு க்ரீன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு ரெட்டில் இருக்கும், அங்கேருந்து நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்குது இல்லை. ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த க்ரீன் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கண்டிஷன். இதுதான் வந்து இந்த இஎம்ஐ புல் பேக், அதாவது ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியுடைய ஒரு கண்டிஷன். ஸோ இப்போ இஎம்ஐ லைனுக்கு இப்போ இன்றைக்கி மார்னிங் 2 ஏப்ரல் இன்றைக்கி மார்னிங் செக் பண்ணும்போது இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. ஆனால் இந்த க்ரீன் கேண்டில் லோவாக பிரேக் ஆகலை, மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் கேண்டில் செக் பண்ணும்போது எந்த கேண்டிலுடைய லோவும் வந்து பிரேக் ஆகலை. அட் லாஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது ஸோ 9:42 நான் ஒரு 3 months டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ 9:42 இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டிலுடைய லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எடுக்குது. இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போகிறோம். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நமக்கு வரும்போது என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ லைக் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், மார்க்கெட் அங்கேருந்து நமக்கு டவுன் ஃபாலில் இருக்குது. ஸோ இதில் நம்ம டார்கெட், நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு என்ட்ரி, நான் ஒரு லாங் என்ட்ரி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ லாங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது அங்கே நம்ம ரெட் கேண்டில் செலக்ட் பண்ணிக்கணும். ரெட் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது தான் நமக்கு இதில் கொடுத்துருக்க லாங்கோட என்ட்ரி. ஸோ இதுக்கு நான் டிஃபால்ட்டாக ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். அதோடைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் 55% நியர்லி ப்ராஃபிட் பர்சன்டபிலிட்டி இருக்குது. டோட்டல் பிஎன்எல், ட்ராடவுன், இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ ட்ரேட்ஸ் போயிருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ்லையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், என்னென்ன போயிருக்கு அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் நான் ரேண்டமாக ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் பண்ண போகிறீங்க, நிஃப்டியில் பண்ணுறீங்களா, பேங்க் நிஃப்டியில் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் பேராமீட்டர்ஸ், இப்போ நான் இந்த இடத்துல வந்து இஎம்ஐ 10 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இஎம்ஐ 5 வச்சு பண்ணலாம், இல்லை வந்து 20 வச்சு பண்ணலாம். இன்னும் ஒரு சில பேர் லாங் டேர்முக்கு பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணும்போது 50 இஎம்ஐ செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரேண்டமாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ 50 இஎம்ஐ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு கேப்பில் இருக்கும், நமக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸ் மொமெண்டம் ஆகிருக்கு, லாஸ்ட் 50 கேண்டில்ஸுடைய வெயிட் ஆவரேஜ் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி பேஸ் பண்ணி தான் நம்மளோட இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து உங்களுடைய ஓன் செட்டப்க்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் பண்ண போகிறீங்கன்றதை வச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு பேக் டெஸ்ட்டோடைய ரிசல்ட்டோடு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டர் அக்சஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இண்டிகேட்டர் அக்சஸ் கொடுக்குறேன். ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் மேனுவலாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, மேனுவலாக சிக்னல் வரும்போது ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். அப்படி இல்லை, என்னால் மேனுவலாக பண்ணுறதுக்கான டைம் இருக்காது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்கோலையும் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஆட்டோமேஷன்லேயும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேஷன் ட்ரேட் வேணும் அப்படின்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு இண்டிகேட்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.